என் பெயர் முருகேசன். நான் இஸ்லாத்தை தருவதற்கு என் பெயர் தடையா இருக்குமா? அழகான பேர், அழகான கேள்வி. ஐயா முருகேசன் ஐயா அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியில பல அர்த்தம் தொக்கி இருக்குது. என்ன அர்த்தம் தொக்கி இருக்குன்னா, இப்ப முஸ்லீம் என் பேர் இருக்குன்னு வைங்களேன், என் பேர் தமிழ் மொழியில இல்லை. என்னுடைய பேர் ஜெயினுல்லா அப்படின்னா இது ஒரு அரபு மொழி சொல். அது மாதிரி எத்தனையோ சகோதரர்களுடைய பேரை கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் மொழியில பேர் இல்லை. அதுக்கு தான் முருகேசன் ஐயா கேட்கிறாரு, நான் இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பினால் அதற்கு என்னுடைய பெயர் தடையாக இருக்குமா? நல்ல கேள்வி தானே. முருகேசனாக இருந்து கொண்டு முஸ்லீமாக இருக்க முடியுமான்னு கேட்கிறார். முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன் முடியும்னு கேட்டா, இப்ப நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை அறிமுகம் செய்யும் பொழுது ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன். நபிகள் நாயகத்திற்கு முன்னாடி பல பகுதிகளிலையும் பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் சொன்னேன். அந்த தீர்க்கதரிசிகள்ல மூசா, ஆபிரகாம், அது இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம், இப்படி எல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அரபு மொழி வார்த்தை கிடையாது. இப்ராஹிம் என்பது வேற, அந்த தீர்க்கதரிசி எந்த பாஷை பேசினாரோ அந்த பாஷையில் உள்ள சொல்லு. மூசாங்கிறது அது ஒரு லாங்குவேஜ், அந்த மாதிரி ஹிப்ரு மொழி பேசினவர் அவர். மூசாங்கிறது ஹிப்ரு மொழி சொல். அந்த மூசாங்கிற பேரை கூட இந்த சமுதாயத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரபு மொழியில தான் வைக்கணும், கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், உலகம் பூரா உள்ளதுக்கு நான் சொல்லல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் தங்களுடைய பெயரை அந்த தமிழ் பெயராக சொல்வதை பெருமளவுக்கு தவிர்த்துக் கொள்கிறார்கள். அவர்களாகவே, சட்டம் கிடையாது, சட்டம் கிடையாது, வைக்கக்கூடாது, தடை கிடையாது, அவர்களாகவே தவிர்த்துக் கொள்கிறார்கள். அப்படி தவிர்த்துக் கொள்வதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. தமிழ் மொழி கூடாது என்பதற்காக வேண்டி இல்லை. மொழியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு நல்ல பார்வை இருக்குது. எல்லா மொழியும் சமம்ங்கிற பார்வை. மொழியினால ஒருத்தன் உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. மொழி என்பது ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு சாதனம், அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல நம்ம கருத்து சொல்ற மாதிரி ஆங்கிலேயன் அவங்க கருத்து ஆங்கிலத்தில் சொல்லுவான். இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனாலும் நாங்கள் தவிர்த்துக் கொள்கிறோம். எதற்கு தவிர்க்கிறோம் என்றால், இப்ப என்னுடைய பெயர் ராமசாமி என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக இப்ப நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நான் ராமசாமின்னு சொல்றேன். உங்க பேர் என்ன? ராமசாமி. அப்படியா? நீங்க சத்தியாரா, முதலியாரா, நீங்க தேவரா, நீங்க ஐயரா கேட்பாங்க. அப்ப என்னை இந்த பேரை சொன்ன உடனேயே மொழியினால் அல்ல, நம்ம சமூக அமைப்புல அது ஏதோ ஒரு சாதியை நான் சொல்லி ஆகணும். என் பேரு இப்ராஹிம்ங்கிறேன், பாயா கருத்து போயிடுவாங்க. அதான் நான் இப்ராஹிம்னா என் ஜாதி என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் முத்துசாமின்னு சொன்னது வைங்களேன், முத்துசாமியா, நீங்க தேவரா, நீங்க முதலியாரா, நீங்க ஐயரான்னு என்னை கேட்பாங்க. எதெல்லாம் வேணான்னு நான் வர்றேனோ அப்படிலாம் மனுஷனை பிரிக்க கூடாதுன்னு நான் வர்றேன். வந்தவன என்ன செய்யறாங்க, என்கிட்ட அதையே திருப்பி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை, இதை ஆராயக்கூடிய ஒரு நிலைமை தமிழ் சமூகத்தில் நிலவுது. அதனால தவிர்த்துக் கொள்கிறார்கள். இந்தோனேசியாவில் எடுத்துக்கிறங்க, சுகர்னோ, முன்னாள் அதிபர், இது அரபு மொழியா? இந்தோனேசிய மொழி. சுகர்தோ இப்ப இருந்தார, சுகர்தோ அந்த நாட்டு மன்னர், இந்தோனேசிய மொழி, முஸ்லீம் தான் அவரு. அப்ப இந்தோனேசிய நாட்டுல சுகர்னோ சுகர்தோ நீங்க படிக்கிறீங்க. இந்தோனேசியர்கள் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டா சுகர்னோன்னா நீ செட்டியாரான்னு கேட்க மாட்டாங்க. சுகர்னா சரி, ஏன்னா அங்க அந்த சாதி அமைப்பு இல்லை. நம்ம தமிழ் சமூகத்தில் சாதி அமைப்பு இருக்கும் பொழுது முருகேசன் ஒரு பேரை சொல்லுவார். ஐயா முருகேசனா, நீங்க என்னங்க, என்ன என்ன அது தெளிவாக சொல்ல மாட்டான். ஐயா நீங்க என்ன முருகேசன், அதான் நீங்க என்ன கேட்க மாட்டான். அப்படி என்ன சாதின்னு கேட்க முடியாது. கேட்க முடியும், இதான் கேட்கறான்னு புரிஞ்சுட்டு நம்ம சொல்லணும். நான் தேவரு, நான் நாடாருன்னு சொல்லணும். இந்த கேள்வி கேட்கப்படாத ஒரு நிலைமை உருவாகுமானால் எல்லாரும் வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க வச்சுக்கலாம். இப்போ தரன் நான் சொல்ல வரல, ஒரு நோக்கத்திற்காக தவிர்த்துக் கொள்கிறார்கள் என்று சொல்றதே தவிர இஸ்லாம் தடுத்திருக்குன்னு நான் சொல்லல. இப்போ ஒருவர் தன்னை ஒரு செல்வம் பெயரை வைத்துக் கொண்டு முஸ்லீமா இருக்கலாம். ஆனால் இந்த கேள்வி சங்கடத்தை தவிர நாங்க மறந்துட்டு வர்றோம். அதை யாவப்படுத்தாதீங்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி மாத்திக்கிறாங்களே, வேற ஒரு காரணம் கிடையாது, சட்டம் கிடையாது.